தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம். நான் சம்பத். என்று நாம் பார்க்க இருப்பது, இன்று நிறைய பேர் தலைவலியால் அடிக்கடி அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இதற்கு தற்போதைய வேலைப்பளு ஒரு முக்கிய காரணமாக இருக்கலாம். இருந்தாலும் ஒருவருக்கு தலைவலி வருவதற்கு பின் பல காரணங்கள் இருக்கிறது. ஊட்டச்சத்து நிபுணரான அஞ்சலி முகர்ஜி சமீபத்தில் தனது இன்ஸ்டாகிராமில் ஒருவருக்கு தலைவலியை வரத் தூண்டும் சில உணவுகள் குறித்து குறிப்பிட்டிருந்தார். அதில் மக்கள் பலர் அடிக்கடி தலைவலியை அனுபவிக்கிறார்கள். இப்படி தலைவலி வருவதற்கு தாங்கள் உண்ணும் உணவுகள் ஒரு காரணமாக இருக்கும் என்று யாருமே எதிர்பார்த்ததில்லை. ஆனால் ஒருவருக்கு அடிக்கடி தலைவலி வந்தால் அதற்கு மரபணுக்களும் காரணமாக இருக்கலாம். நீங்கள் எவ்வளவு மரபணு ரீதியாக தலைவலியால் பாதிக்கப்பட்டிருக்கிறீர்களோ அந்த அளவுக்கு சில உணவுகள் தலைவலியை தூண்டிவிடும். சில சமயங்களில் காலநிலை மாற்றங்கள், கடுமையான பெர்ஃப்யூம்கள், பிரகாசமான வெளிச்சம் மற்றும் மாதவிடாய் சுழற்சி போன்றவை தலைவலியை தூண்டலாம். இந்த காரணங்களால் ஏற்படும் தலைவலியை நம்மால் கட்டுப்படுத்த முடியாவிட்டாலும் உண்ணும் உணவுகளால் ஏற்படும் தலைவலியை அதை உண்பதை தவிர்ப்பதன் மூலம் நம்மால் கட்டுப்படுத்த முடியும். அந்த வகையில் எந்த உணவுகள் எல்லாம் ஒருவருக்கு தலைவலியை தூண்டும் என்பதை பற்றித்தான் நாம் இன்று பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நாம் முதலில் பார்க்க இருப்பது செயற்கை சுவையூட்டிகள். பொதுவாக செயற்கை சுவையூட்டிகள் உடல் ஆரோக்கியத்திற்கு கேடு விளைவிக்கக்கூடியவை. குறிப்பாக செயற்கை சுவையூட்டிகளில் அஸ்பார்டம் இருக்கிறது. இது நல்ல மனநிலையுடன் வைத்திருக்க உதவும் டோபமைன் ஹார்மோன்களின் அளவை குறைப்பதோடு தலைவலியை தூண்டும். அடுத்ததாக, சிட்ரஸ் பழங்களில் வைட்டமின் சி அதிகம் இருப்பதால் ஆரோக்கியமான பழங்களாக இருக்கலாம். ஆனால் அவற்றில் ஆக்டோபமைன் என்ற பொருள் இருக்கிறது. இது தலைவலியை தூண்டக்கூடியவை. எனவே அசிட்டிக் பழங்களை சகித்துக் கொள்ள முடியாதவர்கள் சிட்ரஸ் பழங்களான ஆரஞ்சு, எலுமிச்சை, சாத்துக்குடி, கிரேப் ஃப்ரூட் போன்றவற்றை உட்கொள்ளும் போது தலைவலியால் அவதிப்படலாம். அடுத்ததாக, பால் மற்றும் காப்பி. தினமும் நாம் சாப்பிடும் பால் மற்றும் காப்பியும் ஒருவருக்கு தலைவலியை உண்டாக்கும். அதுவும் லாக்டோஸ் சகிப்புத்தன்மை பிரச்சனையை கொண்டவர்கள் பால் மற்றும் பால் தொடர்பான பொருட்களை சாப்பிட்டால் அதன் பக்க விளைவாக தலைவலியை அனுபவிக்க நேரிடும். அடுத்ததாக, சாக்லேட். இந்த பட்டியலில் சாக்லேட் இருப்பது ஆச்சரியமாக இருக்கிறதா? ஆம், சாக்லேட்டும் தலைவலியை தூண்டும். ஆனால் ஒரு சாக்லேட் சாப்பிட்டால் தலைவலி வராது. அதுவே 4-5 துண்டுகள் சாக்லேட் சாப்பிட்டால்தான் தலைவலியை உண்டாக்கும். ஏனென்றால் இதில் காஃபைன் மற்றும் தைரமின் இருக்கிறது. இவை இரண்டும் உடலில் அதிகமாகும் போதுதான் தலைவலி ஏற்படுகிறது. அடுத்ததாக, சிலருக்கு சீஸ் அல்லது சீஸ் நிறைந்த உணவுகளை சாப்பிட்டால் தலைவலி வரக்கூடும். ஏனென்றால் சீஸில் தைரமைன் இருக்கிறது. இது இரத்த நாளங்களை சுருக்கி தலைவலியை உண்டாக்கும். ஆகவே உங்களுக்கு தலைவலி வருவதற்கு முன் நீங்கள் சீஸ் நிறைந்த உணவுகளை சாப்பிட்டிருந்தால் அதற்கு காரணம் நீங்கள் சாப்பிட்ட சீஸ் தான் என்பதை நினைவில் கொண்டு அடுத்த முறை சீஸ் சாப்பிடுவதை தவிர்த்து விடுங்கள். அடுத்ததாக, தலைவலியை தூண்டும் ஒரு பொதுவான பொருளாக அறியப்படுவது ரெட் ஒயின். அதுவும் எவ்வளவு ரெட் ஒயின் குடிக்கிறோம் என்பதை பொறுத்தது. சிலருக்கு ஒரு டம்ளர் ரெட் ஒயின் குடித்ததுமே தலைவலி வந்துவிடும். இன்னும் சிலருக்கு 2-3 டம்ளர் ரெட் ஒயின் குடித்தால் தலைவலி ஏற்படலாம். எனவே உங்களுக்கு ஒயின் குடித்து தலைவலி வந்தால் அதை குடிப்பதை நிறுத்தி விடுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் அதை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்து அவர்கள் ஆரோக்கியத்திற்கும் உதவுங்கள். நன்றி.